யூடியூபர் இர்ஃபானுக்கு தமிழக அரசு குறிப்பாணையை அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். பிரபல யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய மனைவியுடன் துபாய் சென்ற போது கருவில் இருக்கக்கூடிய சிசுவினுடைய பாலினத்தை ஸ்கேன் செய்து பரிசோதனையில தெரிந்து கொண்டதாகவும் அதனை குடும்ப நிகழ்ச்சி ஒன்றுல அங்கு குழுமியிருந்தவரிடம் தெரிவித்த குறித்தான காணொளி என்பது கடந்த 19/5/2024 தனது யூடியூப் பக்கத்துல வெளியிடப்பட்டிருந்தது. இதுவரை பல லட்சம் பார்வையாளர்கள் உலகம் முழுவதும் இந்த காணொளியை பார்வையிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் என்பது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்தியாவுல சிசுவினுடைய பாலினம் அறிவதும் அறிவிப்பதும் பாலின தேர்வை தடை செய்தல் சட்டம் 1994 படி தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இத்தகைய செயலால் தமிழ்நாடு மட்டுமின்றி அகில இந்திய அளவுல பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் மேலும் பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. எனவே இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு மாநில அமலாக்க அலுவலர் மற்றும் இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அவர்களால் இர்ஃபான் அவர்களுக்கு 21/5/2024 இன்றைய தினம் பாலின தேர்வை தடை செய்தல் சட்ட விதிகளை மீறியதற்காக குறிப்பாணை தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இர்ஃபான் வலையொலி காட்சி என்பது அந்த சமூக வலைதளங்களில் இருந்து உடனடியாக நீக்கிட வலையொலி தளத்திற்கு அதாவது யூடியூபிற்கு கணினி குற்றப்பிரிவு அதாவது சைபர் கிரைம் பிரிவில் இருந்து இன்றைய தினம் கடிதம் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கருவினுடைய பாலினம் அறிவதும் அறிவிப்பதும் செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது ஸ்கேன் சென்டர்கள் மீது மருத்துவமனைகள் மீது இந்த அரசு கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இர்ஃபான் அவர்கள் துபாய் நாட்டிற்கு சென்று கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை அறிந்தது அந்த நாட்டு விதிகளுக்கு அடிப்படையில சரியானதாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தமட்டில் அது குற்றச்சம்பவமாக கருதப்படுகிறது. மேலும் இதனை வெளிப்படையாக சமூக வலைதளங்கள்ல வெளியிட்ட விவகாரம் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில இந்த குறிப்பாணை என்பது இர்ஃபானுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.